அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஆண்டு நடந்து முடிந்த பிடி அசிஸ்டன்ட் மற்றும் பிஆர்டி எங்களோட பணியிடங்கள் அதிகரிக்க கோரி, ஏன்னா நம்மளுக்கே தெரியும் 3192 அந்த பணியிடங்கள் நிரப்பப்பட்டதாகவே பல்வேறு அறிக்கைகள் தற்போதைய ஆட்சியாளர்களால் வெளியிடப்பட்டு வருகிறது. தேர்வு முடிந்து, ஏன்னா சான்றிதழ் சரிபார்ப்பு முடிஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் பணியிடங்கள் எதுவும் கொடுக்கலைங்க. கலந்தாய்வு நடத்த இன்னும் எதுவும் கொடுக்காமல் இருக்காங்க. இப்போது அதனால் ஆனால் பின்னாடி இந்த வருஷத்தில் இறுதியிலே பார்த்திங்கன்னா அடுத்த பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான அறிவிப்பு வெளியிட உள்ளதாகவும், அதனுடைய பணியிடங்களை பார்த்திங்கன்னா அறிவிட்டு ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் ஆண்டு திட்டத்தில் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் இந்த பணியிடம் எதுக்கு இன்னொரு எக்ஸாம் வைக்கிறீங்க, இங்கே வேக்கண்டாக இருக்குது, நாங்களும் டீச்சர்ஸ் இன்னும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் தேர்வர்கள் பல்வேறு குழுக்கள், ஏன்னா பார்த்திங்கன்னா அவங்க இருந்தாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 பேருக்கு மேலே அந்த குழுவாக பார்த்திங்கன்னா இயங்கிட்டு வராங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வருடம் ஒரு நீண்ட போராட்டத்திற்கு பார்த்திங்கன்னா அவங்களே ஓரளவுக்கு தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய விடாமுயற்சியின் காரணமாக இறுதிக்கட்ட நடவடிக்கைகளுக்கு அவர்கள் தயாரித்து வருகின்றனர். அவங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேங்க, வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதில் யாரெல்லாம் இங்கே சிவி முடிச்சுட்டு அந்த நூலிலையில் அவங்களோட வாய்ப்பை விட்டீங்களோ, அதே மாதிரி இன்னும் பின்னாடி இருக்கிற தேர்வர்களும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும் பட்சத்தில் அவங்களோட மாற்றங்களை அதிகரிக்க ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அது தொடர்பாக உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற வாட்ஸ்அப் குரூப்பில் அதில் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த குழு உறுப்பினர்களை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அடுத்த கட்ட பணிகள், ஏன்னா அவங்க ஏன்னா ரொம்ப நாளாக, ஏன்னா பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பு, ஏன்னா உங்களுக்கும் தெரியும், பத்திரிக்கையிலும் சரி, எல்லா தொலைக்காட்சியிலையும் சரிங்க, யூடியூப்லேயும் சரி, எல்லாமே உங்களுக்கு அவங்க எந்தளவுக்கு கஷ்டப்பட்டு அவங்க போராட்டத்தை முன்னெடுத்தான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இருந்தாலும் இப்போ இந்த கடைசி முயற்சியாக இது ஒன்று பார்த்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நடவடிக்கைகள் குறித்து வச்சுருக்காங்க. அதனால் இந்த யாரெல்லாம் ஒரு சில பேர் இன்னும் இணையாமல் இருக்கும் பட்சத்தில் அந்த குழுவில் நீங்கள் சேர்ந்துட்டு உங்களுடைய பங்களிப்பை அவங்களுக்கு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டிருந்தாங்க. அதன் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடுறேங்க. சரி, யாரெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி.